அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம யாரை பார்த்தோம்னு சொன்னா அமராவதி அக்கா. நேத்தே பார்த்துட்டோங்க. பார்த்துட்டோம். அதனால அந்த சேரீயை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். நேற்று நைட்டு தான் வர சொல்லி இவங்களை வீட்டுக்கு போனால் அவங்க கட்டடத்து வேலைக்கு போகிறாங்களா, வேலைக்கு போயிட்டாங்க. சரி வந்தால் வர சொல்லுங்க, நாங்கள் வந்துட்டு போகிறோம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அவங்க நேரம் இங்கேயே வந்துட்டாங்க. வந்துட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டு தான் போனாங்க. அவங்க பேசுனதெல்லாம் அவங்கள பார்த்துருக்கோம். அவங்கள நீங்களும் பாருங்கள். இந்த மயிலக்காவை தேடி பார்த்தோம். அவங்க இப்போ இங்கே மக வீட்டுக்கு போயிருக்காங்களா, வர 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. 2-3 நாளில் நாங்கள் இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக காமிச்சு தர்றோம். அந்த ஐயாவை போய் பார்த்தோம். அந்த ஐயாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்க வேற எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க, அந்த பாட்டி மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு எங்கே இருக்காங்கன்னு கேட்டேன். அது சொல்ல மக வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா அப்படின்ட்டாங்க. மக வீட்டுக்கெலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதனால் ஐயாவையும் காமிக்க முடியல, அமராவதி அக்காவை மட்டும் காமிச்சிருக்கோம். எங்களுக்கு உதவுனவங்க அத்தனை பேரையும் காமிக்கணும்னு ஆசை தான். ஐயாவும் மயிலக்காவும் மிஸ்ஸிங். மயிலக்கா 3 நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகலைன்னா கண்டிப்பாக காமிச்சிடறோம். சரி அமராவதி அக்கா என்ன பேசியிருக்காங்க, எப்படி பேசியிருக்காங்கன்னு போய் பார்க்கலாமா, வாங்க. ஹாய் உறவுகளே, இவங்க தான் அமராவதி அக்கா. 16 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய முடிஞ்சு கோயிலுக்கு மொட்டை அடிச்சிங்களா? சமயத்துக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க. பொண்ணு என்ன படிக்கிறா? பொண்ணு 2 கட்டி கொடுத்துட்டு 2 கல்யாணம் பண்ணியாச்சு. 2 கல்யாணம் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒன்னு இருக்குல்ல, கடைசியா தெரிஞ்சுச்சுவா செட்டுக்குல. அது சோவாடு வேலை ஆகுது. குட்டடின்னு சின்ன பிள்ளையா தெரிஞ்சது இப்ப துணி கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. வேலை பார்க்கறா. 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா. இந்த அக்கா தான் லெட்டர் அங்கிட்டு கொடுத்து பாஸ் பண்ணுவாங்க. யார் வந்தாலும் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா எங்க கொண்டாந்து கொடுத்துருவாங்க. நிறைய அட்வைஸும் பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் செஞ்சு தர்றேன், இனி அதை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம. அப்படி இல்ல, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிட்டீங்க, சரி நல்ல நிலைமையில கல்யாணம் பண்ணி இருங்கன்னு அவங்க வாயால சொன்னாங்க. நாங்க நல்லா தான் இருக்கோம், கண்டிப்பா நல்லா தான் இருக்கோம். ஏமாத்தக்கூடாது, பொம்பளை பிள்ளைகளை ஏமாத்தக்கூடாது, நல்ல ஒழுக்கமா இருக்கணும்னு நிறைய டைம் சொல்லி கொடுத்தாங்க. 2வது எனக்கும் அம்மா அப்பாவை ஏமாத்தக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு தெரியாம தப்பு செய்யக்கூடாது. நானும் 3 பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன். இப்படி செய்கிறது தப்பு. இருந்தாலும் நீ அழுகிறத பார்த்துட்டு உங்கள் தூய்மையான இதை பார்த்துட்டு நான் செய்கிறேன் இந்த உதவி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. 2வது இவங்க வீட்டு வாசல்கிட்ட தான் போய் முத்து கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஓடிடுவோமா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். உடனே கையை படக்குன்னு எடுத்து விட்டுட்டு சொன்னார், எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் முக்கியம், என் தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, அது இவங்க வீட்டு வாசல்கிட்ட தான். அப்போ இவர் சொல்லிட்டு வந்துட்டாரு. இந்த அக்கா அவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தியா, புரிஞ்சு நடந்துக்க, வீட்டுக்கு போ, அவ்வளவுதான், பொம்பளை பிள்ளை ஏமாறக்கூடாதுன்னு அந்த அக்கா தான். நீங்கள் கேட்டீங்க, நான் காட்டிட்டே பார்த்துக்கங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்கக்கா. அவங்களுக்கு வெக்க வந்துருச்சு. ஆமா பரவாயில்ல. மொட்டை தலையார் கோயிலுக்கு தானே? ஆமா கோயிலுக்கு நேர்ந்து கிடந்தா. என்னடா அக்கா காலையில வந்து இதே ட்ரெஸ்ல இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் இப்பதான் சமையல் குடிச்சிட்டு வந்திருக்கோம். நீ சாப்பிட்டுட்டு படுக்க போயில குளிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனாலதான் இதே ட்ரெஸ்ல இருக்கேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா ஆமா ஆமா, எங்க அம்மா வேற பாத்துக்கிட்டே இருக்காங்க. நானும் பயந்து ஃப்ரீயா பேச முடியல. கரெக்டா அந்த பக்கம் இருக்கனால கொஞ்சம் தொண்டை அடைக்குதுங்க, எனக்கு அடைக்குது. இருந்தாலும் அப்புறம் பாக்கில அப்புறம் சொல்றேன். ஏக்கா நீங்களே ஊடால இருந்து எல்லா வேலையும் பார்த்து விட்டுருக்கீங்க. கொடுக்குற இடத்தையும் அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா அக்கா இனி ஐயாவை மாதிரி நடுவில் நிப்பாட்டுறதுக்கா என்னை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறேன். ஏதெல்லாம் பண்ணாத, அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடு, செட்டில் வேலாகிறதுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தா அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா இப்படியே மூச்ச ஒவ்வொன்றா நான் அப்புறம் என்ன சொல்றது, அப்படிதான் கொடுப்பாங்க. அப்படியே என்ன பண்றது தெரிஞ்சுதான் அப்போ மஞ்சள் நெட்டு அள்ளி மஞ்சள் ஒதுக்கி வீசுறது. அப்படியே முதல்ல வாயை சுற்றி படிக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். அப்புறம் அவங்க ஹிந்தி பேச வேண்டியதே அப்படியே ஓடிச்சு. எப்படியே 4 ஒரு இது முடிச்சு விட்டாச்சு. ஆனா கண்டிப்பா இவர் என்னை கட்டிக்க மாட்டேன், எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், என்னை எதிர்பார்க்காத, பின்னாடி வராத, வீட்டுல கையை உதறிட்டு வந்தாரு. அன்னைக்கு ரொம்ப நினைச்சிட்டாங்க. பாத்தியா, இவர் ராசாங்கிறனால உன்னை தொடலை, வேறொரு ஆம்பளைட்டா இருந்து தொட்டி ஏமாத்திட்டு போயிருப்பான். இந்த ராசாங்கிறனால உன்னை தொடாம இவரை நீட்டா சொல்லிட்டு போறான். அதனால தயவு செய்து எந்த ஆம்பளை நம்ம தான் உங்க வீட்டாளர் பாக்குறத கட்டிக்கிட்டு போயிரு, நீ கையை பிடிச்சி கொடுக்குறது. சரி சரி நம்பிட்டேன். அங்கே என்னன்னு என்னை பத்தி சொன்னியோ எனக்கு சொன்ன வார்த்தை. நீ என்ன எப்படியா அந்த குடும்பத்துல இருக்கிற இப்போ நீ இந்த வேலை வாசந்தா நான் ரோட்ல விட்டு அங்கே விட்டாருச்சையா, என்ன அதெல்லாம் தப்பு இல்லையா? நீ இன்னும் அந்த ஐயாவை பேரை கெடுக்கிறதுக்கா நீ அந்த பொம்பளை பிள்ளை
வர சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் சொல்லவே இல்லை. திருப்பி கொண்டு வீட்டில் விட்டு வந்தது பிற்பாடு நான் சொன்னேன் ரோட்டில் வந்து எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டாங்க. எங்க அம்மாட்ட என்ன சண்டை, சொன்னாங்க? அவங்க அம்மாவோட சண்டை வந்து போச்சுட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் வீட்டில் வந்து விட்டு வந்தேன். வழக்கம் வச்சுக்கிறாரையா வேணும் சண்டா வேணா தப்பு இதெல்லாம் நீங்க சாந்தாவை கல்யாணம் பண்ணல பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க. எப்படியோ நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மறக்கலக்கா. நான் எங்கே போனாலும் மறக்கவும் மாட்டேன். எனக்கு என் முத்து கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நீங்க எனக்கு என்னன்னா ஐயா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு அதுலேயே எனக்கு அப்படியே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப அசிங்கமாக இருக்கக்கூடாது அபராதி, அதனாலதான் நான் பார்க்குறேன். ரொம்ப அசிங்கமாக நான் எத்தனையோ பேர்த்த ஐயாண்டிட்டு வந்திருக்கேன். நம்ம உறுப்பை ஓட்டுன மாதிரி ஓடிட்டு வந்துட குடும்பம் நம்ம அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னதே எனக்கு இன்னமும் ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு தவணை அந்த நேரத்துல ராஜா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லும்போது அவருக்கு கஷ்டம் இருந்திருக்கும். ஆனா இப்ப ராஜா நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமா தானே இருக்கும். சந்தோஷமா இருந்தாலும் அது ஒரு சொல்லித்தானே இப்படி ஓடி பண்ணிட்டாருன்னு. நீ என்ன செய்ய, மொச்சைய உரிக்கணும்னா அவரை பயிரை உரிச்சு எரியதான் வேணும், அப்பதான் மொச்சை கிடைக்கும். அதான் உரிச்சாச்சு இல்ல. அந்த மாதிரி எங்க மாமா அப்ப கஷ்டப்பட்டதுனாலதான் நாங்க இப்ப நல்லா இருக்கிறத எங்க மாமா தெய்வமா இருந்து பாக்குறாரு. இல்ல மாமா வாழ்த்துங்க. வாழ்த்துவாரு. நாளைக்கு எங்க மாமாவுக்கு 2வது வருஷம் தேவசங்க, அதனால வீட்லயே சாமி கும்பிட போறோம். சாமி கும்பிட்டுட்டு ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா அந்த வீடியோ போஸ்ட் ஆயிடும். அப்போ இப்போ ஒரே மாதிரி இருக்கிறாங்க. நீ மட்டும்தான் சாந்தா மாறி இருக்கிற. ஆமா, எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. 16 வருஷத்துக்கு 16 அங்கிட்டு ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே ஒல்லியா இருந்தாங்க, இப்பவும் இப்படியே தான் இருக்கிறாங்க. எங்க அம்மா சொல்றாங்கங்க, இப்பத்தே ஒவ்வொருத்தர் கூட்டா வெளியில வருது. உள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ஒவ்வொருத்தர் கூட்டா இப்பத்தே வெளியில வருதுன்னாங்க. அதுக்குதான் அமராவதி 4 நிறுத்து 2 பெரிய நிறுத்துறீங்க. அதுக்குதான் அமராவதி அக்கா சொன்னாங்க, எப்படியோ என்னமோ என்ன சொல்லி சேர்ந்தாங்களோ தெரியல, ஆனா அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதானே வேணும். என்ன அமராவதி அக்கா, நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப நிறுத்த முடியுமா உறவுகளே? என்ன பேர் போதும் சொல்லுங்க, சொல்லுங்க என்ன பேர் போதும்? இல்ல இப்ப நல்லா இருக்கிறோம்ன்ற அந்த பேர் போதும்ல. பேர் இருக்குல்லப்பா, ரெண்டுதே பெறுவேன். ஆமா, கண்டிப்பா. அப்புறம் எங்கனால கெட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி சேர்த்து விட்டு தெரிஞ்சு அலைகிறாங்க ஒரு பேர் இல்லாம நல்லா இருந்திருக்கீங்களே. கண்டிப்பா போதும் எங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா உங்க ஆசீர்வாதம்லாம் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நீங்க பேசுறீங்களோ இல்லையா உங்களை பத்தி, நாங்க மட்டும் இல்ல எங்க இருக்க மாட்டாங்க. என்னைக்கு நீங்க என்னைக்கு நினைச்சா நினைக்காம அமராவதி ஏதோ எப்போ போனாலும் வீட்டுல கேட்பாங்க. நீங்க கேப்பீங்க. ஆனா டெய்லி வந்துச்சுன்னா கேட்பி, அப்படியே நல்லா இருக்கிறாப்பா பேசுறாங்கன்னு கேட்பி, அக்கா நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவேன். நான் வந்தா நான் கேட்காம இருக்க மாட்டேன். அமராவதி கேட்காங்க, மயிலா நீங்க கேட்காங்க. வந்து கேட்பீங்க, நீங்க அங்கே நாங்க இப்ப நீங்க கேக்குறதெல்லாம் போக, இப்ப நாங்க மட்டும் இல்ல உலகமே அமராவதி அக்கா பத்தி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அமராவதி கேட்க அந்த ஐயா எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, எப்படியோ எல்லாத்துக்கும் உறவுகளே காமிச்சு கொடுத்தாச்சு. இவங்க தான் எங்க அமராவதி அக்கா. இவங்களோட ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நாங்க எப்பவும் நல்லா இருப்போம். ஓகே.